सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. सर्व वेदांत सिद्धांत सार संग्रहा. எல்லா வேதாந்தத்தினுடைய சித்தாந்தங்களையும் ஒரு சேர திரட்டி அதுல இருக்கக்கூடிய சாரத்தை அப்படி சங்கிரகமாக நான் புரிஞ்சு தரேன் அப்படின்னு எழுதப்பட்டதான ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கோம். வேதாந்தத்துக்கு அதிகாரி யார் அப்படின்னு சொன்னார். சாதன சதுஷ்டய சம்பத்திய சொன்னார். அதுக்குள்ள அந்த மூணாவதா இருக்கக்கூடிய சமாதி சட்க சம்பத்திய சொன்னார். அந்த சட்க சம்பத்தியில சமம பார்த்தோம், தமம் பார்த்தோம், உபரதி பார்த்தோம், திதிக்ஷா பார்த்தோம். இப்போ உபரதியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இது விஸ்தீரமாக இந்த உபரதியை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காரு. அவர் ஒரு 210 வரைக்கும் ஸ்லோகங்கள் எழுதினார்கள். உபரதியினுடைய விஷயத்தை விசேஷமாக சொல்ல ஆரம்பிச்சார். சொல்ல ஆரம்பிக்கும் போது கர்மாவை விடுறதுதான் உபரதி அப்படின்னு வச்சுட்டு பேசினார். கர்மாவை ஏன் விடணும் அப்படின்ற காரணத்துக்காக யுக்தி பிரமாணங்கள் இதெல்லாம் சொன்னார். அதுல கர்மா கிருதகம் தத் அனித்தியம் அப்படின்றத பெருசா வச்சிருந்தார். எது செய்யப்பட்டதோ செய்யப்படுகிறதோ அது எல்லாம் நான் எட்டதான் இருப்போம். நமக்கு வேண்டிய மோட்சமானது, நாம அறிந்து கொள்ள வேண்டிய பிரம்மமானது நித்தியமான பிரம்மமானது. நித்தியம் பிரம்ம அனித்தியன கர்மனா லப்யா அப்படின்னு சொன்னார். எதெல்லாம் கர்மாவனால சாதிக்கப்பட்டதோ அது எல்லாமே அனித்தியம்னு சொன்னா, இந்த கர்மாவனால உங்களுக்கு ஒரு முக்தி கிடைக்கிறது, இறைபாவம் கிடைக்கிறதுன்னா அந்த இறைபாவமும் அப்ப நான் ஆயிடும், என்னால அதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கர்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆத்தியம், சம்ஸ்காரியம், விகாரியம், பாரியம், இந்த 4 கேட்டகரிக்குள்ளதான் சார் வருது. இந்த 4 கேட்டகரிக்குள்ள பிரம்மம் வருமா? பிரம்மம் எங்கேயாவது உண்டாச்சுன்னு சொன்னா டெத்தை ஒத்துக்கணும். அது ஒத்துக்கொள்ள முடியாது இல்லையா? உண்டாச்சு கடவுள் ஞானம் எனக்கு உண்டாச்சுன்னு சொன்னா அது போயிடும், வருஷத்து போயிடும் அர்த்தம். அது எப்படி ஒத்துக்க முடியும்? அது மாடிபிகேஷன் அப்படின்னா, மாடிபிகேஷன் மாறுறதுன்னு சொன்னா அது எப்படி சார் நம்புறது? மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்ல. ஆப்பியம்னா அது எங்க இருக்கிற பொருளாச்சு, அதை போய் எப்படி சார் அடையிறது? ஆப்பியமும் அது சரியா வராது சார். சம்ஸ்காரியம்னு சொல்லாமா சார்? சார் இது இம்பியூரா இருந்ததுன்னா சம்ஸ்காரம் பண்ணலாம் சார். இது இம்பியூரிட்டியே இல்லையே, பியூர் பிரம்மமாச்சே. இறைவன் போய் இம்பியூர்னு யாராவது சொல்லுவானா? அப்ப அவனை அடைவதை எப்படி நீங்க சொல்லு? அவனை நல்ல கர்மா அவனால சாதிக்க முடியாது. சிம்பிளா சொல்லி விட்டார் இல்லையா? சொல்லி இதுக்கப்புறம் கடைசியா நம்ம 166வது ஸ்லோகத்தோட போன வாரம் முடிச்சோம். கிருதகத்வம் அனித்யத்வே ஏதோர் ஜாகர்த்தி சர்வதா தஸ்மாதனித்யே ஸ்வர்காதௌ பண்டித கோனு முஷ்யதி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சதுனால கிருதகிருத்தியமாக இருக்கக்கூடியது எல்லாமே அனித்யம் அப்படின்னு தெரியுது. கிருதகத்துவம் அனித்யத்வே ஹேதுகு, அனித்தியமாக இருக்கும் தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சர்வதா ஜாகர்த்தி இல்லையா, எப்பொழுதும் விழிப்போட இருக்கக்கூடிய இந்த அதிகாரியார், இந்த விஷயம் தெரிந்தவர்கள் அனித்தியே சொர்க்காதோ, அனித்தியமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போய் ஆசைப்படுவானோ? போனா வரணுமே, வைகுண்டத்துக்கு போனா திரும்பி வரணுமே, கைலாசத்துக்கு போனா திரும்பி வரணுமே, பிரம்மலோகம் போனான்னாக்கா பிரம்ம போனாந்தோக்கா புனராவர்த்தினும் அப்படின்றாரு. இதெல்லாம் திரும்பி வரக்கூடிய லோகங்கள். இந்த திரும்பி வரக்கூடிய லோகங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போவானே, திரும்பி வருவானே அப்படின்றதுனால எந்த பண்டிதனும் கோணும் முக்கியத்தை யாரும் மயக்கம் அடைவான்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லையே. எனக்கு தேவைன்னா வாஜ்பாயன் பண்ணீங்கன்னா ரைட்டு, அக்னிஹோத்திரம் பண்ணீங்கன்னா சொர்க்கம் போனான்,
ரைட்டு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ வைதிகமா யாகங்கள் எல்லாம் பண்ணணும், அக்னிஹோத்திரங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாருக்கு சொல்லியிருக்கு? அதுதான் கவனிக்கணும். அங்க யாருக்கு பணம் வேணும், போகங்கள் வேணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், இதுதான் நினைக்கிறோம், அவனுக்கு அது பண்ணிதான் ஆகணும். அவனுக்கு ஏன்னா அவனுக்கு அதுதான் வேணும். இவன் சன்னியாசி ஆகணும், பிரம்மத்தை தெரியணும், சமதமாதி சர்க்க சம்பத்தி வேணும்னு நினைக்கிற ஆள் போய் அவன் போய் ஏமாறுவானோ? இந்த சொர்க்கத்தெல்லாம் பார்த்து திலோத்தமா டான்ஸுக்கும் ரஜினியுடைய டான்ஸுக்கும் இவன் போய் ஆசைப்படுவானோ? ஊர்வசி டான்ஸையும் பாக்கிறதுக்கு அவர்களுக்கு ஆசை இல்லை. ஆகையினால எத்தகம் தது அனித்தியம்னு தெரிய பண்டிதன் ஒரு நாளும் சொர்க்கம் முதலிலைகளை கண்டு முக்கியத்தி மோகத்தை அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி 166 முடிச்சோம். இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்றார். உபரதி டாபிக் கண்டினியூஸ் இல்லையா? உபரதி டாபிக் உங்களுக்கு 210 வரைக்கும் அப்படியே ஓடும். அதனால அவர் அதை பத்தியே தான் பேச போறார். இப்போ கர்மாவை பத்தி பேசிட்டே இருக்காரு. கர்மா பெரிய சரியில்லை, கர்மா சரியில்லை, கர்மா சரியில்லைன்னு சொல்றீங்களே, அப்ப எதுதான் சரி? நீங்க சொல்றது தானே, எது சொன்னாலும் எதையாவது சொல்லிட்டே இருக்கேன்னா, இல்லப்பா வர நானு ஞானத்துக்கு வரேன் அப்படின்னு அது உள்ள இருந்து வராரு, அப்படி பிரவேசிக்கிறார். ஜகத் ஹேதோஸ்து நித்யத்வம் சர்வேஷாம் அபி சம்மதம் ஜகத் ஹேதுத்வமஸ்யைவ வாவதீதி ஸ்ருதிர் முஹு. சரி சார், எத் கிருதகிருத்தியமாக இருக்கிறது அனித்யம், எத் கிருதகம் தது அனித்யம் ஒத்துண்டாங்க. இப்போ அந்த பகவான் யாரு? இத பண்ணவர். ஜெகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே கிருதகிருத்தியமாக இருக்கு, அது எல்லாம் பொய். சரி சார், ஒத்துண்டது. இதற்கு உண்டாக்கின பரபிரம்மா இருக்காரு, அவரும் ஒருத்தரால செய்யப்பட்டவர் தானே அப்படின்னு சொன்னா, இல்லப்பா அங்கதான் ஒரு சேஞ்ச். அவர் யாராலே, அவருக்கு காரணம் கிடையாதுப்பா, ஜெகத்துக்கு காரணம் பிரம்மம். அதனால ஜெகத் அனித்தியமாச்சு, அது ஒத்துக்க முடியும். எத்கிருதகம் அது அனித்தியம், அவர் செய்யப்படவில்லை, அவர் தான் இருக்கா, அவரை தவிர இரண்டாவது இல்லை. அவருக்கு காரணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்படி அவருக்கு காரணம்னு ஒத்துட்டீங்கன்னு வச்சீங்க, அனவஸ்தா தோஷம்னு ஒண்ணு வரும். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்பான், அதுக்கு காரணம் யாருன்னு கேட்பான், அதுக்கு காரணம் யாருன்னு கேட்பான். இப்படி போயிட்டே இருக்கு. தட் இஸ் நோ என்டி. இன்டலெக்சுவலா ஒரு டயரியா அப்படின்னு சின்ன, அது இன்டலெக்சுவலா நமக்கு பதில் காண முடியாது. அதனால யூ ஹேவ் டு அக்செப்ட் ஒன். அது என்ன சொல்றது? ஸ்ருதி சொல்றது, சதேவ சௌமியா இதமக்ர ஆசி ஏகம் ஏவ அத்விதீயம் தன்னதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே. அவருக்கு காரணம் கிடையாது, காரணம் கிடையாது. அவர் he cannot be counted as a effect at all. ஜகத்து எஃபெக்ட். காசு என்ன? காட், பிரம்மா. பிரம்மாவுக்கு காசு என்ன? காசு கிடையாது. இந்த கேள்வி கேட்க முடியாது. பிரம்மா தான் காசு. அவருக்கு ஒரு காசு எப்படி இருக்கும்? அவர் காசு இருந்தானே போயிட்டே இருக்கும். ஆகையினால இந்த விஷயத்தை எல்லாரும் ஒத்துட்டோம், நம்ம எல்லாருமே ஒத்துட்டோம் இல்லையா? படைத்தவனுக்கு ஒரு படைத்தவன் இருப்பானா? இருக்க முடியாது. இருக்கான வச்சுட்டீங்கன்னா அதுக்கு தான் இன்னும் ஏற்றிட்டு. ஆகையினால நம்ம பகவான் படைத்தவர், அவர் நித்தியம். பாக்கி இந்த உலகம் எல்லாம் படைக்கப்பட்டது எஃபெக்ட், ஆல் எஃபெக்ட்ஸ் ஆர் எஃபிமரல், ஆல் எஃபெக்ட்ஸ் ஆர் நான் எட்டர்னல். எட்டர்னல் எதுவாக இருக்கணும், அப்ப இதை படைத்தவனாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒத்துட்டோம். அப்படி சொல்றாரு. ஜகத் ஹேதோஸ்து நித்யத்வம், இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கும் தன்மை. ஜகத் ஹேதோ, உலகம் முழுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது. நித்தியத்துவம் சர்வேஷாமபி சம்மதம். இப்ப பாருங்க, எல்லாருக்கும் நீங்க கிறிஸ்டியன்ல இருந்து நையாயிக்கன்ல இருந்து வைசேஷிகன்ல இருந்து யோகியில இருந்து மீமாம்சகன்ல இருந்து எல்லாரையும் கேளுங்க, பௌத்தன்ல ஆரம்பிச்சு எல்லாரையும் கேளுங்க, என்ன சொல்லுவான்? பகவான் நித்தியம், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை சார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவ்வளவுதான் சார் நமக்கு வேண்டியது. அதனால ஜகத் ஹேதுத்வம் அஸ்யைவ பவதி ஸ்ருதிர்முஹு. அதனால சர்வேஷாம் அபி சம்பதம், ஜெகத் ஹேது நித்தியம் அப்படின்றதுல சர்வேஷாம் அபி சம்பதம், எல்லாருக்கும் அதுல உடன்பாடு இருக்கு. ஸ்ருதியும் ஸ்ருதிஹி அஸ்ய, இந்த பிரம்மத்துக்கு ஜெகத் ஹேதுத்வம், ஜெகத் காரணமாக இருக்கும் தன்மையை முஹு வாவதீததி. திருப்பி திருப்பி சொல்றது, திருப்பி திருப்பி எப்படி சொல்றது சார்? எங்க சார் சொல்றது அப்படின்னா,
ததைஷத பகுஸ்யாம் பிரஜா ஏய இது அப்படின்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, தத்ருஷ்வா ததேவானுப்ராவிஷதே ததனு பிரவிஷ்ய அப்படின்னு வேற சொல்றது. எங்க சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத பூமிம் விஸ்வதோ மிருத்வா அத்யதிஷ்டதசா குணம் புருஷ ஏவேதகும் சர்வம் யத் பூதம் யத் பவ்யம். உண்டானது, உண்டாக போகிறது, எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். ஆனா அவர் நித்தியம் அப்படின்றது தெரியுது. ஜெகத்துக்கு காரணம் அவர்தான் அப்படின்றத அச்சிய ஏவ அந்த பிரம்மத்துக்கு தான் ஜெகத் ஹேதுத்துவம், அந்த ஜெகத் காரணத்துவம் அப்படின்னு சுதிகி முகுஹு அடிக்கடி பாவதி. எத்தனையோ சொல்லுங்க, விஸ்வம் விஷ்ணுர்வஷத்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதகிருத் பாவோ பூதாத்மா பூத பாவன விஷ்ணு சஹஸ்ரநாமா சஹஸ்ரநாமா சிச்சிகத்ரி பிரம்மரூபா கோத்ரி கோவிந்தரூபிணி சம்ஹாரிணி ருதுரூபா திரோதாகரீஸ்வரி சதாசிவான கிரகதா பஞ்சகிருத்தியபராயணா. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெகத்காரணம் பிரம்ம அப்படின்னு தெரியறது, ஸ்ருதியை சொல்றது. அதனால அது நித்தியமாக தான் இருக்கும், இந்த உலகம் தான் நித்தியம். இதுல ஒரு பிரச்சனை இல்லை சார், இது முடிஞ்சிட்டு. சோ அது சத்தியமான ஒரு பாவம். இப்போ விஷயம் ஐததாத்மியம் சர்வம் தத்சத்யம் இதி ஸ்ருதி அச்சைவ நித்யதாம் ப்ரூதே ஜெகத்ஹேதோ ததஸ்புடம். அந்தோக்யோபனிஷத் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்வேதகேதுவனுடைய கதை தெரியும். ஸ்வேதகேதுவனுடைய அப்பா ஆருணியானவர், அவன் போய் என்ன பாவம் உனக்கு இவ்வளவு வயசாச்சு, அந்த வயசாச்சு இன்னும் கூட நீ வேதம் படிக்காம இருக்கிய, இப்படி யாரும் நம்ம குடும்பத்துல இல்லையே, நீ போய் படி அப்படின்னு சொன்னார். போய் நேர போய் படிச்சார். படிச்சுட்டு வந்தோன்னா ரொம்ப திமுறோட வந்தான், எல்லாத்தையும் படிச்சுட்டான்னு. அவர் கேட்டார், அப்பா எது தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டதா ஆகணும், காது இல்லாம எது கேட்கப்படுகிறதோ, மனசு இல்லாம எது நினைக்கப்படுகிறதோ, கண் இல்லாம எது பார்க்கணும், அந்த விஷயமான நாலேஜ் உனக்கு உங்க குருவானவர் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டார். ஐயோ எனக்கு சொல்லி தரலப்பா, நீங்க எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்பா ஒரு மண்ணை தெரிஞ்சிங்கன்னா உனக்கு குடம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடும், கும்பம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடும், அகல் தெரிஞ்ச மாதிரி ஆயிடும், மடக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஒரு தங்கத்தை தெரிஞ்சிருந்தாக்க உனக்கு மோதிரம் தெரியும், செயின் தெரியும், வங்கி தெரியும் அப்படின்னு சொன்னார். ஒரு இரும்பு தெரிஞ்சிருந்தேன்னா உனக்கு நகை வெட்டி தெரியும், அருவாமனை தெரியும், எல்லாமே தெரியும்பா அப்படின்னு எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி சத்து தான்பா இருந்தது, அதுக்கு அழிவே கிடையாதுப்பா, அது இரண்டற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐததாத்மியம் சர்வம் இல்லையா, தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சொல்லி ஸ்வேதகேதுவை பார்த்து 9 தடவை தத்துவமசி 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 பேச முடியாது. ஒன்னுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டார். அப்பா இந்த எப்படி பட்சி ஆனது எங்க சொல்லினாம கடைசியா ஒரு இடத்துக்கு வந்து சேரணுமோ அந்த மாதிரி அப்படின்னு சொன்னார். எப்படி இந்த மதுக்கள் எல்லாம் நிறைய மலர்களில் இருந்து எடுத்தாலும் அந்த தேனியானது அந்த வண்டானது அது எல்லாத்தையும் ஒன்னா ஆயிடுச்சுன உடனே அது தேனான உடனே அது எந்த மலர்கள்ல இருந்து வந்ததுன்னு தெரியாதோ அந்த மாதிரிதான் பிரம்மமானது இருக்கு. எல்லா நதிகளும் எப்படி போறது, எல்லா சமுத்திரம் தான் இங்க வெயில்னால மேகமாக மாறிட்டு அதுவேதான் அங்கங்க மழையா பெய்ஞ்சது. கங்கோத்திரியிலயும் யமுனோத்திரியிலயும் எல்லா இடத்துலயும் மழையா பெய்ஞ்சு அதுதான் தண்ணியா வந்து அது எங்க போய் சேருது, அதே சமுத்திரத்துக்குள்ளதான் போய் சேர்றது. எல்லாம் உனக்கு தெரியாதாப்பா. அப்புறம் ஒரு விருட்சமானது பா, நீ என்னதான் வெட்டினாலும் அதுல பால் இருக்குப்பா, அதுக்கு உயிர் போறது இல்லப்பா, நீ முழுக்க வெட்டினாதான்பா உயிர் போறது, அது ஜீவித்து கொண்டுதானே இருக்கு. அப்படிதான்பா பிரம்மமானது அதெல்லாம் உலகத்தை ஜீவிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி போய் தண்ணி எடுத்துடுவான், அதுல உப்பை போடு, என்ன இப்ப குடிச்சு பாரு, இந்த ஓரத்துல இருந்து எடுத்து ஒரு ஸ்பூன் குடி, அந்த ஓரத்துல இருந்து ஒரு ஸ்பூன் குடி, எப்படி இருக்கு இல்லப்பா, எப்பப்பா எப்படி குடிச்சாலும் அது உப்பு கரிப்பாதான் இருக்கு பாத்தியா. அந்த மாதிரிதான் பிரம்மமானது இந்த உலகத்துல ஊடுருவி இருக்கு, இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் காந்தாரா தேசத்தை ஒரு திருஷ்டாந்தம், இப்படி 9 திருஷ்டாந்தம். ஒரு போய் கண்ணை கட்டி அவனை தூக்கி போட்டாங்க. அவனுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அவனுக்கு இப்படி போனா என்ன அது, அவன் ஊருக்கு எப்படி போவான் நினைச்சு பாருங்க.
அப்ப எதுக்க வர்றோம் ஒருத்தர் சொல்றாரு, அப்பா இப்படி போனாதான் காந்தார தேசம் வரும் அவன் நம்பி போகணும். அவன் நம்பலன்னாக்க அவன் போய் சேர முடியுமா? போகவே முடியாது இல்லையா? மாட்டிக்கிட்டான் அவன் காத்துல. ஒருத்தர் சொன்னாருனாக்கா அதுதான் நம்பி போகணும். அத மாதிரி வேதமானது பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றதுன்னு அந்த திருஷ்டாந்தத்தை சொன்னார். அப்புறம் ஒருத்தர் திருடினான்னாக்கா திருடாதவனே எப்படி கண்டுபிடிப்பாங்க அந்த காலத்துல? ஆண்ட ஒரு சப்த பசு அப்படின்னு வச்சு நல்ல பழுக்க காய்ச்சின இரும்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க. உண்மை பேசுறவன் தொட்டான்னா அவனுக்கு சொல்லாது, பொய் பேசுறவன் சொன்னான்னா ஐயோ ஐயோன்னு கத்துவான். இதை வச்சு சொன்னாங்க. இந்த 10 இந்த திசாந்தங்களை எல்லாம் வச்சு 9 தடவை ஸ்வேதகேதுக்கு ஐததாத்மியமிதம் சர்வம் தத்சத்யம் இதம் சர்வம் ஐததாத்மியம், அந்த சத்தான காரணத்தினுடைய சொரூபம் அதே சொரூபம் தான்பா, அந்த சத்தான சொரூபம் தான்பா, அதுதான்பா சத்தியம், அதுதான்பா ஆத்மா, அதுதான் சத்தியம், பிரம்மன் தான் சத்தியம், அதுதான் உன்னுடைய ஆத்மா, அதுதான் நீ தத்துவமசி அப்படின்னு ஸ்வேதகேதுக்கு உபதேசம் பண்ணாரோ இல்லையோ? எங்க பண்ணார்? 8வது 9வது 10வது 11வது கண்டத்துல சாந்தோக்கிய சட்டம், சாந்தோக்கிய சட்டம் படிக்கிறதுதான் விசேஷம். அது 6ஆம் அத்தியாயத்துல சாந்தோக்கியத்துல தத்துவமசி என்பது 9 தடவை ஸ்வேதகேதுக்கு உபதேசிக்கப்பட்டதாக சொல்லும் பொழுது சொன்ன வாக்கியம் ஐததாத்மியம் சர்வம் தத் சத்தியம் ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு வரும். அதுல இருக்கக்கூடிய முதல்ல எடுத்துட்டார். ஐததாத்மியம் சர்வம் தத் சத்தியம் ஸ்ருதி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இல்ல, இப்படிதான் ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதி சொல்றதுன்னா சாந்தோக்கிய ஸ்ருதி சொல்றது. அசைவ நித்தியதாம் ப்ரூத்தே, இப்படிப்பட்ட அந்த சத்பொருளுக்கு அந்த பிரம்மத்துக்கு தான் ஜெகத் காரணமாக ஜெகத் ஹேதோஹோ, ஜெகத் காரணமாக இருக்கக்கூடிய அதுக்கு அசிய சதஹா நித்தியதாம் ஸ்புடம், அது எப்பொழுதும் அழியா தன்மையோட தெளிவாக சுதமாக இருக்கிறது என்று கூறுகிறது. ஆனால் ஜெகத்காரணமான சத்வஸ்து சத்தியம் என்று கூறுவதாலேயே அது நித்தியம் என்றும் ஆகிவிட்டது அப்படின்ற அர்த்தத்துல திரிகால அபாக்கியம் சத்திரியா. நித்தியம்னு அர்த்தம் 3 காலத்துல இருந்தது. பூதம் பவ்யம், அந்த பூதம் பவ்யம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா டைம் கான்செப்ட் அதுக்கப்புறம் தான் வந்தது. இவர் சூரியனை படைச்ச பிறகுதான் வருது. அதனால இந்த இடத்துல காலத்தை கடந்ததான ஒரு நிலைப்பா, அதுதான் சத்தியம்னு சொல்றோம். நம்ம திரிகால அபாத்தியம்னு சொல்றோம், அதுதான் நித்தியம்னு சொல்றோம். அதுதான் பாருங்க கிளியர் கட்டா சுதிகி முகுன்னு சொன்னேன்னு சாந்தோக்கிய உபனிஷத் இதுதான்பா சொல்றது அப்படின்னு. அது மட்டும் இல்ல சார், இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க. ந கர்மணான பிரஜயாதனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசு பரேன ந கர்மணான பிரஜயாதனேன அப்படின்னு எந்த ஸ்ருதி சொல்றது? கைவல்ய உபநிஷத் சொல்றது. நாராயணவல்லியில பார்த்திருக்கோம். நிறைய ஸ்ருதியில பார்த்தோம்னா கர்மணான பிரஜயாதனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசு பரேன நாகம் நிஹிதம் குஹாயாம் வித்ராஜதே யத்யதயோ விசந்தி அப்படின்னு சொல்லி டெய்லி நம்ம பூ போறோம் பூஜைக்கு போகும்போது இல்லையா? அந்த ஸ்ருதியை கொஞ்சம் பாருங்கப்பா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? கர்மனா, கர்மாவனால ஒருபோது சாதிக்க முடியாது, அந்த பிரம்மத்தை அடைய முடியாது. ந பிரஜையா, சந்ததிகள்னால அதை அறிய முடியாது. ந தனேன, தனத்தினாலையும் அதை அறிய முடியாது. இது ஸ்வயம் ஸ்ருதி, ஸ்ருதியானது தானே சொல்றது, கிளியராகவே சொல்றது. நான் கர்மனான்னு சொல்லிடுது. கர்மாவனால நீ எதையும் அச்சீவ் பண்ண முடியாதுப்பா, அவதான் சொல்லிட்டு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. நான் கர்மனான்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்ல, தியாகேனேன்னு அது வேற சொல்றது. ஏகம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எல்லாத்தையும் விடுறது ஒண்ணுதான் வழி அந்த பிரம்மத்தை அறியறதுக்கு. சன்யாசம் பென்ட் ஆஃப் மைண்ட் வர வரைக்கும் உன்னால அதை அடையவே முடியாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. கர்மனோ மோக்ஷ ஹேதுத்வம் சாட்சாத்யேவ நிஷேததி, கர்மாவுக்கு மோட்சத்திற்கு காரணமாக இருக்கும் தன்மை நேரடியா அக்ஷாதா சொல்லிட்டு நிஷேதத்தி கிடையவே கிடையாது. கர்மாவனால நீங்க பிரம்மத்தை அறிய முடியாது, இதை விட கிளாரிட்டியா சொல்ல முடியாது அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்லிட்டு? மோட்சத்திற்கு காரணமாக இருக்கும் தன்மையை கர்மாவுக்கு தலையில கட்டவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஒன்லி பை லீவிங் ஆல் கர்மா ஒன் கைண்ட் ஆஃப் ரியலைஸ் பிரம்மம் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
இன்னொரு ஸ்லோகம் எழுதுறார். இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம், ஆனா படிச்சுதான் ஆகணும். இல்ல ஜீரணம் பண்றது கஷ்டமா இருக்கு, ஸ்லோகம் கஷ்டம் இல்லை, ஸ்லோகம் ஈஸியா தான் இருக்கு. என்ன இது ஒரு இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா சொல்ல வேண்டியது. இதெல்லாம் வேதாந்தத்துக்கு வந்த மெச்சூர்டு பசங்களுக்கு தான் இதை சொல்ல முடியும். கொஞ்சம் இம்யூரிட்டி இருந்ததுன்னா கூட அவளுக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி தர முடியாது. அதனாலதான் இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டுட்டே வரும் இல்லையா. இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம வேதாந்த கிளாஸ்ல தான் முதல்ல பண்ண, வெளியில போய் சொல்லவே முடியாது, ஒரு பப்ளிக்ல போய் இதை சொல்லவே முடியாது. என்ன சொல்ல போறதுன்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. பிரத்யக் பிரம்ம விசார பூர்வம் உபயோரேகத்வபோதாத் வினா கைவல்யம் புருஷஸ்ய சித்யதி பரபிரம்மாத்மதா லக்ஷணம் ந ஸ்நானைரபி கீர்த்தனைரபி ஜபைः நோ கிருச்ரசாந்திராயணைः நோ வாபி அத்வர யஜ்ஞதான நிகமைः நோ மந்திரதந்திரைரபி. எழுதியிருக்காரு. அதான் ரசிக்கணும், ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த ஸ்லோகத்தெல்லாம் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த ஒரு ரசிப்பு இருந்தாதான் இந்த புத்தகங்களையா படி. பிரத்யக் பிரம்ம விசார பூர்வம் உபயோரேகத்வபோதாத் வினா கைவல்யம் புருஷஸ்ய சித்யதி பரபிரம்மாத்மதா லக்ஷணம் ந ஸ்நானைரபி கீர்த்தனைரபி ஜபைர் நோ கிருச்ர சாந்திராயணைः நோ வா அத்வர யஜ்ஞதான நிகமைः நோ மந்திரதந்திரைரபி. ஜாகிரதையா புரிந்து கொள்ள வேண்டிய ஸ்லோகம். வேதாந்தத்துக்கு வரத்துக்கு காரணமாக இதெல்லாம் நம்ம ஒத்துக்கொள்கிறோம். வேதாந்தத்துக்கு வந்து மெச்சூரிட்டி வந்த பிறகுதான் இந்த ஸ்லோகம் அப்ளிகபிள். அத முதல்ல நன்னா ஒரு தடவை டிஸ்க்ளைமர் போடாம இந்த ஸ்லோகத்தை எடுக்க முடியாது. டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ரொம்ப நன்னா பூஜைகள்லாம் பண்ணி நிறைய கர்மாக்கள் மேலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி நிறைய கர்மா, சௌத கர்மா, ஸ்மார்த்த கர்மா, உபாசனைகள்லாம் மந்திரங்கள்லாம் எடுத்து ஜபிச்சுட்டு அப்புறம் வேதாந்தத்துக்கு வந்தவனுக்கு சொன்ன ஸ்லோகம் இது. ஞாபகம் வச்சுங்க, அவளுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடாது. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தவனுக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. பிரத்யக் பிரம்ம விசார பூர்வம். நன்னா ஒரு ஒரு வார்த்தையும் கவனிக்கலாம். பிரத்யக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள. பராக்குன்னா வெளியில, பிரத்யக்குன்னா உள்ள, எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரத்யக் பிரம்மா அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம யாரு அப்படின்னு வேதமானது சொல்றது. யோவே ஜலிஹி தம் குஹாயாம் பரமே வ்யோமன் அப்படின்னு சொல்றது. நீங்க நாராயண வல்லியில போனா அதோ நிஷ்டாவிதாந்தேனாபியாம பரிசிஷ்டதி ஜாலமாலா குலம் பாட்டி. நான் என்ற ஹிருதயத்துல தொப்புளுக்கு மேல 12 அங்கலத்துல அப்படியே நான் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது. இத நீங்க சொன்னதை விசாரம் பண்ணமா வெறும் வேதத்தை படிக்க முடியாத, அது உள்ள என்ன சொல்லி இருக்குன்றத நம்ம விசாரம் பண்ணணும். பிரத்யக் பிரம்ம விசார பூர்வம் இத முதல்ல செய்துவிட்டு இல்லையா, விசாரித்து உபயோகோ ஏகத்துவ போதாத் வினா இல்லையா, பிரம்மஸ்வரூபம் ஜீவஸ்வரூபம் ரெண்டு இருக்கு. ஏகத்துவ போதாத் அது ரெண்டு ஒண்ணுன்னு சொன்னா மட்டும்தான் டீச்சிங். இந்த அத்வைதத்தை சொல்லலன்னாக்க டீச்சிங் இஸ் நாட் டீச்சிங். நீங்க யோசிச்சு பாருங்க, இவன் எதையோ இறைவன் புரிஞ்சுட்டு ஒரு இடத்துல இருந்து போயிட்டான். இங்க உள்ளுக்குள்ள போய் எதையோ ஜீவன் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கும் ஒன்னும் புரியல, அவனுக்கும் ஒன்னும் புரியல, ரெண்டு பேரும் கண்ணுக்குள்ளதான் இருக்காங்க. இந்த ரெண்டு ஒண்ணுன்னு ஒண்ணுதான் அந்த சந்தேகம் செய்யறது. இப்ப அங்க இருக்காருன்னு நினைச்சேனே அப்படின்னு, இவன் ரொம்ப சின்னவன் நினைச்சேனே நானு அப்படின்னா, பெருமாள் எப்படி எங்கிட்ட அவர் இல்லைன்னா அவர் எப்படி பெருமாளாவா ஆவார்? யோசிச்சு பார்த்தா அத்வைதத்துலதான் தாற்பயம் அப்படின்றது. ஜீவ பிரம்ம ஐக்கியேவ தாற்பயம் வேதானாம் வேதாந்தானாம். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள். இதுக்கு நடுவுல கொஞ்சம் பேர் நடுவுல ஏதோ கருத்துல போயிட்டாங்க இல்லையா. அவங்க எல்லாம் 13வது செஞ்சுரி, 15வது செஞ்சுரி, 20வது செஞ்சுரியில வந்தவர்கள். நம்மளுடைய அத்வைத சித்தாந்தம்லாம் அவன் பிரம்மா காலத்துல இருந்து இது வரைக்கும் நாராயணம், பத்மபோம், வசிஷ்டம், சக்தி, தத்புத்திர, பராகரம், வியாசம், சுகம் கொடுபதம்னு எங்க குரு பரியந்தம் இந்த பரமேஸ்வரன் கிட்ட இருந்து வந்த இது இன்னி வரைக்கும் தருமானாம வந்த ஏகத்துவ போதனை. இது என்ன? ஜீவனம் பிரம்மமும் ஒண்ணு, அத்வைதம் சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய போதம் இல்லாமல் வினா இது இல்லாதைக்கு
இல்ல இந்த ஒரு போதத்தை தான் வேணும். இது இல்லாதீங்க நீ என்ன படிச்சாலும் படிச்சதாக கணக்கில்லை, உனக்கு மோட்சம் வந்ததாக கணக்கில்லப்பா. இதுதான் கைவல்யம் புருஷஸ்ய சித்தியதி இல்லையா. ஏகத்துவ போதம் இல்லாம புருஷனுக்கு பரபிரம்மாவும் ஆத்மாவும் ஒண்ணு எனக்கூடிய ரூபமான கைவல்யமானது சித்தியதி அப்படின்னு. மனிதனுக்கு பரபிரம்மமாக இருக்கக்கூடியதான மோட்ச ரூபமாக இருக்கக்கூடியது அப்பதான் சித்திக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த போதனை இந்த ஞானத்தினால மட்டும்தான் சித்திக்கும். அப்படின்னா கர்மாவனால செய்தல எந்த விதமான கர்மாக்கள் நீ சொல்றியா? ஆனா சார் போய் வாரணாசியில போய் இப்பதான் சார் ரொம்ப பிடிக்கும் சார். அங்க போன சார் நான் ஓங்காரேஸ்வரர் பார்த்துட்டு அங்க போய் நர்மதையில ஸ்நானம் பண்ணேன் சார். கங்கோத்திரிக்கு போயிருக்கேன் சார். யமுனோத்திரிக்கு போயிருக்கேன் சார். அலகானந்தால குளிச்சிருக்கேன் சார். நானு மந்தாகினியில குளிச்சிருக்கேன் சார். கோதாவரியில குளிச்சிருக்கேன் சார். காவேரியில ஸ்நானம் பண்ணாம இருக்க மாட்டேன் சார். எத்தனையெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நீ முன்னுக்கு வரத்துக்கு பிரயோஜனம்பா. நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், குழந்தை குட்டியோட சம்பாதிச்சுட்டு மேற்கொண்டு சம்பாதிச்சு நல்லா சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரு பங்களா இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்பா. பிரம்ம ஜானத்துக்கு இது யூஸ் ஆகுமா? இதுதானே இப்ப கேள்வி. நம்மளுடைய கேள்வி என்ன? பிரம்ம ஜானத்துக்கு இது யூஸ் ஆகுமா? இந்த ஸ்நானமானது, இந்த தீர்த்த யாத்திரை போறது, இந்த ஒரே எமோஷனலா போய் பக்தி பூர்வமா பண்றது, இதெல்லாம் வேதாந்த அறிவுக்கு யூஸ் ஆகாதுப்பா. இது பாக்கி விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னு சொல்ல. அதான் ஸ்நானேரபி. கைவல்யம் கிடைக்குமா? ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா கைவல்யம் கிடைக்குமா? தத்துவமசி ஞானத்தை ஒரு குரு கிட்ட காலில் உழுந்து சமிப்பாணி உழுந்து முட்டிண்டு அவர் சொல்லிக் கொடுத்து சமதமான சட்ட சங்கத்தியை எல்லாம் உறவைத்துக் கொண்டு இருந்து அதை படிச்சு சமணமான நிதியாசனங்கள் மூலமாகத்தான் அதை பெற முடியுமே தவிர ஸ்நானம் பண்ணிட்டு வந்த எனக்கு முக்தி நோ சான்ஸ். கீர்த்தனை ரவி இல்ல சார், நல்லா நாம சங்கீர்த்தனெல்லாம் போடுவேன் சார், பஜனை பண்ணுவேன் சார். நானு அப்படியே மனசு உறுப்புனா உறுப்பும் எமோஷனலா இருக்க உனக்கு இங்க வேலை கிடையாது சார். அந்த இன்டெலக்சுவல் பர்சன்ஸ் ஒன்லி ஹேவ் அ ரோல் டு பிளே. வேதாந்தா ஊஹா போக குசலஹா ஏவ அதிகாரி விவேகி சொல்லுவாங்க. நீங்க சொல்றாரு கொஞ்சம் அறிவு இல்லைன்னா இங்க வரவே முடியாது. இந்த எமோஷன்ல சுவிச்சோ அதெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்காது. ஆஹா என்ன பத்தி என்ன அதெல்லாம் இங்க வராதுப்பா. அதெல்லாம் போன ஜென்மால பண்ணிட்ட நீ, அதனாலதான் இந்த ஜென்மாக்கு இங்க வந்திருக்க. அதனால அந்த திருப்பி பழைய பாலத்துக்கு போகாத அப்படின்னா கீர்த்தனை ரவி. கீர்த்தனங்கள்னால ஒண்ணும் பண்ணணும்னா சித்தியதி அப்படின்னு அர்த்தம். மோட்சமானது ஸ்நானங்கள்னால சித்திக்குமோ? சான்ஸ் இல்ல. கீர்த்தனை ரவி. கீர்த்தனை பண்றதுனால சித்திக்குமா? இல்லவே இல்லை. ஜபை ஜபம் பண்ணுவோம். மானசீக ஜபம் சார். என்ன சார் இதெல்லாம் சீப். நான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சார். ஸ்நானம் பண்றது அதெல்லாம் லோயர் லெவல் சார். அதுக்கு மேல நாம சங்கீதம் அதுக்கும் மேல இருக்கக்கூடிய மந்திர ஜபங்கள்லாம் வச்சிருக்கேன் சார் நானு அப்படின்னு. அதுவும் பிரயோஜனம் இல்லப்பா. ஜபத்தை மானசீக கர்மாப்பா, அதுவும் கிரியாதானப்பா. எது கிரியையா அது என்ன மேக்சிமம் பியூரிபிகேஷன் கொடுக்கும், சம்ஸ்காரியத்தை கொடுக்கும் இல்லையா? அவ்வளவுதானே. ஒண்ணு உற்பத்தியத்தை கொடுக்கும், இல்லைன்னா ஆப்பியத்தை கொடுக்கும், இல்ல சம்ஸ்காரியத்தை கொடுக்கும், விகாரியத்தை கொடுக்கும். மனத்தினால நீ ஜபம் பண்றது எதுக்கு கொடுக்கும்? அது என்ன அந்த கரண சுத்தி வரைக்கும் கொடுக்கும், பியூரிட்டியை கொடுக்கும். அப்படி சொல்லு. சம்ஸ்காரியம் அதுக்குதான் கொடுக்குமே தவிர இந்த நாளுக்குனால கிடைக்காத மோட்சம் கிட்டுமா அந்த ஜபத்தினால? கிடைக்காது. அதனால ஜபைர்னஹா கிருஷ்ண சாந்திராயனை. கிருஷ்ணம் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாம் பார்த்தோம்னாக்க நீங்க எந்த இடத்துக்கு போயிருந்தாலும் நீங்க வாத்தியார் வந்த உடனே எப்ப போனார் அப்படின்னு கேட்பார். கேட்ட உடனே ஒரு கிருஷ்ண பிரதிநிதினு ஒரு ரூபாய் அடிக்கிற வெய்ய அப்படின்னு சொல்லுவாரு. எல்லையும் தண்ணியும் விட்டு கீழே கழிப்பாங்க. அது என்ன கிருஷ்ணம் அப்படின்னு ஒரு சந்தேகம். நல்லா அடிக்கடி சொல்றாரு, காதல ஊடா மாதிரி இருக்கேன்னு. பிராயஷ்சித்த கர்மாக்கள்லாம் நிறைய இருக்கு, வேதத்துல சொல்லியிருக்கு இல்லையா? நிறைய பிராயஷ்சித்த கர்மாக்கள் இருக்கு. அதெல்லாம் பண்ணாதான் நிறைய வேத பாகங்கள்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கு. அது பண்ணானாக்கா உதய சாந்தி எல்லாம் அந்த பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமையாக இருக்கக்கூடிய ருத்ரேகாதிசினி இதெல்லாம் என்னக்காக பண்றோம்? சர்வ பிராயஷ்சித்தமாக தான் பண்றோம். எல்லாம் நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் போக வேண்டும் அப்படின்றதுக்காக பண்ணோம். இதுல ஸ்பெசிபிக்காக சில தப்பெல்லாம் பண்ணிவிட்டோம்னாக்கா
கிருஷ்ணம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது இந்த காலத்துல. கிருஷ்ணம் அப்படின்னாக்க ஒரு 3 நாளைக்கு பிராயசித்தமா ஒரு தப்பு பண்ணிட்டேன், இல்ல எங்க ஆத்துல ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் தீ பிடிக்கிறது, இல்ல யாராவது ஒரு தச்சுட்டே இருக்கா, இப்படி எல்லாம் இருந்ததுன்னா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு கிருஷ்ணம் பண்ணு அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு சாப்பிடாம இருக்கிறது இல்லையா. அந்த கிருஷ்ணத்திலேயே நிறைய பேதங்கள்லாம் இருந்து இந்த விஷயத்துக்கு எப்படி பண்ணணும், 3 வேலை சாப்பிட்டு 3 வேலை இருந்து அதை பண்ணாக்கா அந்த தோஷமானது போகிவிடும் அப்படின்னு பிராயச்சித்தம். இந்த கர்மாவுக்கு இந்த கிருஷ்ணம் பண்ணா, இவ்வளவு கிருஷ்ணம் பண்ணா, 4 கிருஷ்ணம் பண்ணா பிராயச்சித்தம் அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு சாந்திராயணம் வேணும் இல்லையா. தப்பு பண்ணிட்டா ஏதோ வெளியூர் போக கூடாதுன்னு சொல்றது சாஸ்திரம், போயிட்டு வந்துட்டார், இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது, சுரான் பேசுன்னு சொல்றது, சாப்பிட்டு விட்டாரு, இதுக்கெல்லாம் என்ன பண்றது, பிராயச்சித்தம் பண்றது அப்படின்னு பெரியவாள்கிட்ட போய் கேட்டான்னாக்கா வேணாம் சொல்ல, எங்கேயாவது மனுஷனுக்கையில கௌதம ஸ்ரீதியில பார்த்துட்டு அப்ப நீ சாந்திராயண விரதம் பண்ணு அப்படின்னா. அது எப்படி சார் சாந்திராயண விரதம் பண்றது அப்படின்னாக்கா, அமாவாசை அன்னைக்கு இன்னைக்கு பிரதம இல்லையா, 1 கவலம், திருதி அன்னைக்கு 2 கவலம், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. 3வது நாள் திருதி அன்னைக்கு 3 கவலம், 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு 4 கவலம், இப்படி பஞ்சதேசி பௌர்ணமிக்கு 16 கவலம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன குறைஞ்சிட்டே ஒரு மாதிரி இல்லையா. அதுக்கப்புறம் பௌர்ணமியில இருந்து வரக்கூடிய இது சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் 15 அப்படியே குறைச்சுட்டே வந்து அமாவாசையில கொண்டு வந்து முடிக்கிறது ஒண்ணுமே. இது மாதிரி தப்பத்தெல்லாம் பண்ணான்னாக்கா அது சில விஷயத்துக்கெல்லாம் பிராயஷ்சித்தம். இந்த பிராயஷ்சித்தங்கள்லாம் ஏதாவது பண்றேன் சார், அதனால கர்மா பண்ணா கிடைக்காதுன்றீங்களா, பிராயஷ்சித்தம் பண்ணா கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம். இதுவும் பிரயோஜனம் இல்லப்பா. ந கிருஷ்ண சாந்திராயனை, இதுவும் இல்ல. நோவா அத்வர யஜ்ஞ, அது மட்டும் இல்லப்பா. ஆத்வரியம் அப்படின்னாக்க யாகங்கள் பண்றது, இருக்கியா இல்லையா. அத்வரியோ கோதா தாத்தா பிரம்மா இவெல்லாம் வச்சுட்டு யாகம் பண்ணான்னாக்க சொர்க்கம் போனோம். வாஜபேய யாகம் பண்ணான்னா நிச்சயமா சொர்க்கம் போனோம்னு சொல்லியிருக்கு இல்லையா. அத்தியக்னிஷ்டம் பண்ணணும், உத்தியம் பண்ணணும், அத்தோரியாமம் பண்ணணும், சோடசி பண்ணணும், இப்படி 7 சோம சம்ஸ்தைகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிராமணனுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. 40 சம்ஸ்காரங்கள்ல நம்ம ஒரு 19 மாத்திரம் இந்த சீமந்தம், விவாகம், உபநயனம், சாந்தி முகூர்த்தம் இதெல்லாம் மாத்திரம் பண்றோம். உபநயனம் எல்லாம் பண்றோமே தவிர முக்கியமா அதுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய 7 சம்ஸ்தையை நம்ம பண்றதே கிடையாது. 7 சம்ஸ்தை சொல்லிருக்கு எல்லாரும் பண்ணணும்னு. இதெல்லாம் பண்ணான்னாக்கா என்ன பெனிஃபிட்னா சொர்க்கத்துக்கு போவோம் இல்லையா. அது அத்வர யஜ்ஞத்தினால வரக்கூடியது சொர்க்கம். அது முதலியே நிறுத்தம். யாராவது இந்த சொர்க்கத்தை பார்த்து ஏமாறுவானா அப்படின்னு நேற்றுக்கு போன கிளாஸ்ல முடிச்சா இல்லையா. தஸ்மாதனித்தே சொர்க்காதோ பண்டிதை கோணு முக்கியத்தி, யாராவது மயங்குவானா இந்த வேதாந்தத்துக்கு வந்துட்டு இந்த சொர்க்கம் வேணும்னு. ஆகையினால அதுவும் போச்சு. அத்வர யஜ்ஞத்தினாலையும் கைவல்யத்திற்கு ஒரே ஒரு வழிதான், ஞானம் தான். அதுக்கப்புறம் யஜ்யம், தானம், எல்லாம் தானம் பண்றோம் சார். பூதானம், கோதானம், தசதானம், பஞ்சதானம், எவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லுவார். வெள்ளம், உப்பு, விளக்கு, புத்தகம், வஸ்திரம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க சார். பிராயச்சித்தமா மோட்சம் கிடைக்குமா? நத்திங் டூயிங். இதனாலலாம் ஒன்றும் கிடைக்காது. இதனாலதான் நீ பண்ண பாவம், அங்க நீ செய்த பாவம் பென்சில் எழுதுறது இந்த ரப்பர் அழிச்சோம், அவ்வளவுதானே சார். மோட்சத்தை கொடுக்காது. அதுவும் கிடையாது தானே. நிகமைஹி சார், நிகமங்கள்லாம் இருக்க சார், வேதங்கள்லாம் சொல்லியிருக்கேன் சார். சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் வேதத்துல சொன்னதெல்லாம் இதெல்லாம் வேதாந்தத்துல இருக்கிற பிரம்மத்துக்கிட்ட வெளியிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, மந்திர தந்திரபி, மந்திர சாஸ்திரம், தந்திர சாஸ்திரம் இதெல்லாம் ரொம்ப வசதியா சொல்றாங்க சார். இது வைதிக கர்மாவோட வசதியா சில பேர் சொல்றாங்க சார். ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து ஜபம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எத்தனையோ மாந்திரிகங்கள், குண்டலினி என்னென்னமோ சொல்றாங்களே சார். இதெல்லாம் எதுவுமே மோட்சத்தை கொடுக்காது. எல்லாமே அந்த கரண சுத்தி வரியந்தம் தான் யூஸ் ஆகுமே தவிர, மோட்சம் வரணும்னா ஒரு குரு காலில் கொடுத்து தத்துவமசி உபதேசம் வாங்கி அகம் பிரம்மாஸ்மி என்பதை நாமே உணர்ந்தாலே ஒழிய இந்த ஞானத்தை தவிர வேற வழியே இல்லப்பா
ஸ்நானத்தினாலேயோ தீர்த்த யாத்திரையினாலேயோ கீர்த்தியினாலேயோ ஜபத்தினாலேயோ பிரசுரத்தினாலேயோ சாந்திராயணத்தினாலேயோ அத்வர யஜ்யத்தினாலேயோ தானத்தினாலேயோ நிகமத்தினாலேயோ மந்திரத்தினாலேயோ தந்திரத்தினாலேயோ இதை அடைய முடியாதுப்பா அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லிட்டார். போதுமா? இதுக்கு மேல எல்லாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம மகளே உன் சமத்துதான். என்ன சொல்லிட்டு பிரத்யக் பிரம்ம விசார பூர்வம். ஆனா பிரம்ம விசாரம் பண்ணித்தான் வேதாந்த விசாரம் போச்சு. போயோர் ஏகத்துவ போதம் அது ரொம்ப முக்கியம். ஜீவனம் பிரம்மம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வித்தியை தான் நீங்க படிக்கணும். நீங்க எங்கேயாவது போயிட்டு அவன் வேற மாதிரி சொல்லி கொடுத்தா அதனால மோசம் வரும், நீ ஏமாந்தா அது நாம் பொறுப்பு இல்லை. பாரம்பரியமாக அந்த நாராயணம் பிரம்மபோம்ல இருந்து வந்தக்கூடிய சதாசிவ சமாரம்பாம் பகவத்பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்த அந்த அத்வைத ஞானம் ஏகத்துவ போதம் இது இல்லாதக்கு வினா, இது இல்லாம கைவல்யம் புருஷஸ்ய ந சிந்ததி. இது இல்லாம புருஷனுக்கு கைவல்யம் சித்திக்கவே சித்திக்காது. மோட்சமானது ஒரு மனிதனுக்கு உண்டாகாது. பரபிரம்மாத்மகதா லட்சணம். அது எப்படி? பரபிரம்மமாகவே இருக்கக்கூடியது, நானும் பரபிரம்மமும் ஒன்று என்று தெரிந்து கொள்வதான அந்த ஒரு நாலேஜினால மட்டும்தான் இந்த மோட்சமானது சிந்திக்கும். ஸ்நானைஹி ந கீர்த்தனைஹி ந ஜபைஹி ந கிருஷ்ண சாந்தராயணைஹி நோ அத்வரை ஏன தானைஹி ந நிகமைஹி நோ மந்திர தந்திரைஹி அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு கிளியர் கட்டா இல்லையா? கைவல்யம்னு புருஷனுக்கு வேணும்னா ஆத்மாவை பத்தியும் பிரம்மத்தையும் பத்தியும் நீங்க நல்லா விசாரிச்சு அது ரெண்டு ஒண்ணு என்பதை அறிந்து இந்த ஞானத்தை தவிர வேற ஸ்நானத்தினாலேயோ கீர்த்தனையினாலேயோ ஜபத்தினாலேயோ பிராயச்சித்த கர்மாவனாலேயோ யாகத்தினாலேயோ தானத்தினாலேயோ மந்திர தந்திரங்கள்னாலேயோ இது ஏற்படாது. இந்த உலகில் யாராவது சொல்லுவாளா பாருங்க. என்ன மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு ரத்தனம் ஆச்சாரியாளுடைய ஒர்க்குல இல்லையா? வேதாந்தான் சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்காரம் சாரமா சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, ஞானாதேவத்து கைவல்யம் எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஞானாதேவத்து கைவல்யம், ஞானத்தினால மட்டுமே மோட்சம். ஞானாதேவத்து கைவல்யம் இது சுத்தியானி கத்யதே ஞானஸ்ய முக்தி ஹேதுத்வம் அன்யவ்யாவிருத்தி பூர்வகம். ஞானாதேவத்து கல்வி இந்த ஏவன்னு போட்டா அவர் ஒருத்தர் தான் சார் கத்து கொடுப்பாருனாக்க என்ன அர்த்தம்? பாக்கி பேர் யாரும் முடியாது அதான அர்த்தம் இல்ல? என்ன சொல்லிருக்கேன்? ஞானாதேவத்து கைவ, ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு ஏவகாரத்தை போட்டு சொல்லிருக்கு. சுத்தியா என்கின்ற இந்த ஸ்துதியின் மூலமாக அந்யவியாவிருத்தி பூர்வகம், அந்நிய இந்த ஞானத்தை தவிர வேறாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வியாபிருத்தி தள்ளி விட்டுருக்கு. மற்றதையெல்லாம் விளக்குவதன் மூலமாக ஞானசிய முக்தி ஹேது, ஞானத்துக்கு மட்டும்தான் முக்திக்கு காரணமாகும் தன்மை பொருந்தும். ஞானத்திற்கு மட்டுமே மோட்சத்திற்கு காரணமாக இருக்கும் தன்மையானது பொருந்தும். இது நிகத்தியதே, ஸ்துதிகள் எல்லாம் இப்படி அல்லவா எடுத்துரைக்கின்றன அப்படின்னு சொன்னார் இல்ல? விவேகினோ விரக்தஸ்ய பிரம்ம நித்யஸ்வ வேதினஹ தத்பாவயிச்சோஹோ அனித்யார்த்தே தத் சாமாக்ரிய குதோ ரதிஹி. அந்த உபரத்தியை நடுவில் கொண்டு வந்தோம், நம்ம மறந்துட்டோம். உபரத்தியில தான் இருக்கோன்றது. ரதிஹின்னு உபரத்தின்னு அர்த்தம். இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் ருச்சி எல்லாம் உனக்கு கூடாதுப்பா. இந்த கீர்த்தனை ஜப மந்திரம் இந்த ருச்சி எல்லாம் இல்ல. உன்னுடைய போக்கஸ் எங்க இருக்கணும்? விவேகினா விரக்தஸ்ய, இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் தெரிந்தவனுக்கு. பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், பிரம்மத்தை தவிர எல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சவன். பிரம்ம சத்தியம் தத் வதிரிக்தம் சர்வம் அனித்தியம், அதான் நித்யானித்திய வஸ்து விவேகம். இது முதல்ல தெரிஞ்சவன் விவேகி இல்லையா? இதான் நித்யானித்தி விஸ்து விவேகம் முதல்ல பார்த்தோம். இந்த விவேக்கியா இருக்கும். அதுக்கப்புறம் இஹாமுத்ரா சபலபோக விராகா வைரக்தஸ்ய விரக்தஸ்ய அப்படின்னா வைராகிய சம்பன்னனாக இருக்கக்கூடியவன். பிரம்ம நித்தியத்துவரே, அது முதலம் இல்ல, பிரம்மந்தான் நித்தியம் என்று அறிந்து கொண்டவர்கள் விவேகியா இருக்கணும், வைராகியா இருக்கணும், பிரம்மந்தான் நித்தியம் தெரிஞ்சிருக்கணும். தத்பாவைச்சோஹோ
அந்த தத்பாவ இச்சோகம் அந்த பிரம்மபாவத்தை அடைவரத்துல ஆசை இருக்கக்கூடியவன் யாரோ இப்படிப்பட்ட புருஷனுக்கு அனித்யார்த்தே தத்தாமய அனித்தியமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களோ இல்லையா தத்தாமகி அது சம்பந்தமான பொருள்களோ அது சம்பந்தமான சாமான்களோ இதுல குதோரதி எப்படி சார் அவனுக்கு ருச்சி ஏற்படும். தூரத்துக்கு வேதாந்தத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டான் விவேகம் வந்துச்சு வைராக்கியம் வந்துச்சு ஜீவபிரமை தெரிஞ்சு போச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஆளுக்கு போய் மோட்சத்துல ஆசை வந்தவனுக்கு போய் இந்த உலகத்துல போய் நீ என்ஜாய் பண்ணுப்பா இந்த உலகத்துலன்னு சொன்னா அவன் என்னத்தை என்ஜாய் பண்ண முடியும். தத்தாமகிய குதோரதி அனித்தியமான இந்த பொருள்கள்ல தத்தாமகிய அதுக்கு உண்டான வழிகள் இடத்துலயும் குதோரகி ரதிகி எப்படி சார் அவனுக்கு ருச்சி ஏற்படும். விவேகம் வைராக்கியம் ஜீவ பிரம்ம நித்தியத்துவ ஞானம் வந்தவனுக்கு இல்லையா பிரம்மமாகவே தானே ஆகணும்னு ஆசை வேலை போடுறவனுக்கு இந்த அனித்தியமான கர்மா உபாசனா போன்ற விஷயங்கள் எல்லாம் அதனுடைய சாதனத்தெல்லாம் எப்படி சார் ருச்சி ஏற்படும். அவனுக்கு ருச்சியே ஏற்படாது சார் அப்படின்ட்டார். தஸ்மாதனித்யே ஸ்வர்காதௌ சாதனத்வேன சோதிதம் நித்யம் நைமித்திகம் சாபி சர்வம் கர்ம சமாதனம் பிரசாதனம் முமுக்ஷுனா பரித்யாஜ்யம் பிரம்மபாவமித்சுனா. தஸ்மாத் அனித்யே ஸ்வர்காதோ இது யாருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்திக்கே வேதாந்தத்துக்கு வேதாந்தம் எல்லாம் படிக்கிறவனுக்கு இந்த புத்தகம் வந்துச்சுன்னா அவன் பூர்வ ஜென்மால நிறைய யாகங்கள் யஜ்யங்கள் உபாசனை எல்லாம் பண்ணதுனாலதான் இந்த ஜென்மால அவனுக்கு வேதாந்தம் வந்திருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு நான் சொல்றேன். அதை குறைச்சி பேசலாம் மாதிரி நினைக்க கூடாது. எல்லாம் அவசியகம் இல்லையா. சொர்க்கம் எவ்வளவு முக்கியம். வைதிக கர்மா சாதாரண கர்மாவா சௌத கர்மாவா போய் பார்த்தானா தெரியும். அவனுடைய மரியாதையை கொஞ்சம் கூட குறைக்க கூடாது இல்லையா. இவனுக்கு இந்த சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கவனுக்கு உனக்கே அந்த கர்மால போய் இன்ட்ரெஸ்ட் அது கிரகத்தான் பாத்துக்கலாம். அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அவெல்லாம் போவாங்க. நீ அதுல தலையிடாத அப்படின்ற அர்த்தத்துல சன்னியாசி சிஷியனுக்கு சன்னியாசி கொடுக்கிற உரைகள் இது. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வேதாந்தம் படிக்கிற 1 மணி நேரம் நம்ம எல்லாம் சன்னியாசியா இருந்துதான் படிக்கணும். இதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு நம்ம பிரச்சனை எல்லாம். தஸ்மாத் ஆகையினால அனித்தியே சொர்க்காதோ அனித்தியமான சொர்க்கம் முதலியவைகள்லாம் சாதனத்வேன சோதிதம் சாதனங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதுல சார் என்ன சார் டெய்லி சந்தியாவனம் பண்றது நீங்க என்னன்னா கர்மா முடியும்ன்றீங்க. அது அகர சந்தியாம உபாசித்தான்னு சொல்லி இருக்கிறத ஒரு நாள் கூட ஒரு வருஷம் கூட சிராதத்தை தவறக்கூடாது. அப்பா செத்துப்பான் நித்திய சிராதமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. 160 நாள் சிராதம் பண்ண வேண்டாமா சார் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறது. முன்னேறுவதற்கான வழிகளை எத்தனை போட்டுக்க டெய்லி பால் தைக்கணும் டெய்லி ஸ்நானம் பண்ணணும் இவ்வளவு விஷயங்கள் டெய்லி ஜபம் பண்ணணும் எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாம். இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் யாருக்காக சோதனம் சோதித்தம் அப்படின்னாக்க விதிக்கப்பட்டது. இந்த சோதனா லட்சணா சோதர்மஹா அப்படின்னு மீமாம்சா சூத்திரம். சோதனை விதிக்கிறது விதிக்கப்பட்ட சோதித்தம் அப்படின்னா விதிக்கப்பட்டது. நமக்கு என்னெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு நித்திய கர்மா ஒரு அமாவாசையும் நீங்க பண்ணணும். டெய்லி சூரிய உதயத்துக்கு முன்னாடி இறந்துக்கணும். டெய்லி சந்தியாவந்தனம் பண்ணணும். இப்படி எல்லாம் விதிக்கிறது. நைமித்திகம் கிரகணம் வந்தது ஜபம் பண்ணணும் குளிக்கணும் தர்ப்பணம் பண்ணணும். இதெல்லாம் நைமித்திகம் சாபி நித்திய கர்மா நைமித்திகம் சாபி சர்வம் கர்ம சாதனம். இப்படி நித்திய கர்மாவையும் நைமித்திக கர்மாவையும் எல்லா கர்மாவையும் சாதனத்தோட கூடி இல்ல பிரம்மபாவம் அபிசோனா பிரம்மபாவத்தை அடைய விரும்பும் முமுக்ஷுவால் எல்லாம் பண்ண வேண்டியது எல்லாரும் கிரகத்தெல்லாம் பண்ணிதான் ஆகணும். பட் இவனுக்கு வேதாந்தத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு மோட்சத்துல இச்சை வந்துருக்கு. அவனுக்கு சன்னியாசி மாதிரி இருக்கான். அவனுக்கு இது வேண்டாம். அதை பார்த்துட்டு சின்ன பசங்க கேட்டுக்கூட அத்தியதாச்சாரத்தி ததே வைக்கிறோ ஜனா. அதனாலதான் பகவான் என்ன சொன்னாரு இந்த கேரக்டர்ல அப்பா நீங்க அந்த மாதிரி வீட்டுல இருக்கும்போது நீங்க சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட்ன்றதுக்காக பண்ணீங்கன்னா உங்க பையன் வெட்டு போயிடுவான் பிஞ்சிலேயே போயிட்டுருவாங்க. ஆகையினால நீங்க செய்து காமிக்கணும்னு சொல்லியிருக்க. அது தனி சப்ஜெக்ட். அது உள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ அந்த சன்னியாசியை பத்தி பேசணும். இப்படி இருக்கக்கூடிய சன்னியாசி பரித்தியாஜ்யம் இதை அவன் விட்டுத்தான் ஆக வேண்டும். இதைகளெல்லாம் விட்டு விட்டு
அது வைதிக கர்மாவா இருந்தா என்ன, லௌகிக கர்மாவா இருந்தா, நித்திய கர்மாவா இருந்தா என்ன, நைமித்திய கர்மாவா இருந்தா, காமிய கர்மாவா இருந்தா, நிஷேத கர்மாவா இருந்தா என்ன, பிராயசித்த கர்மாவாக இருந்தால் என்ன, இதெல்லாம் பிரம்மபாவம் ஈப்சுனா, பிரம்மபாவத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருக்கு, அடைய விரும்புபவர்களுக்கு, முமுட்சுக்களுக்கு தியாகம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்படி உபரதிய இன்னும் இதே மாதிரி சொல்லிட்டே போக இப்போ 173வது ஸ்லோகத்தோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.